this is Madhavi from Kingmakers ICE Academy. This is regarding the environment as a subject in prelims and mains. நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டோம்னா என்விரான்மெண்ட் சப்ஜெக்டோட சிலபஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அதனால நம்ம வந்து இவ்வளோ தான் படிக்கணுமா இல்லை எதை தான் படிக்கிறது அப்படின்றது ரெண்டு கேள்விகளும் உங்களுக்கு வரலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரிய வேண்டியது PYQs அண்ட் சிலபஸ். இந்த ரெண்டு விஷயம் தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பொதுவானது. இந்த சிலபஸை எடுத்துக்கிட்டு ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன மாதிரி ஏற்றிருக்காங்கன்றது தான் உங்களுக்கு டீகோடட் சிலபஸ். ஸோ சிலபஸில் இப்போ பார்த்தீங்கன்னா ஈகோ சிஸ்டம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஈகோ சிஸ்டம் பற்றி பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் பற்றி இருக்குது, ஈகாலஜிக்கல் சக்சஷன் பற்றி இருக்குது, ஈகாலஜிக்கல் நீஷ் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா இதுதான் டீகோடட் சிலபஸ். ஸோ ஈகோ சிஸ்டமில் இந்தந்த கான்செப்ட்ஸ்லாம் நான் படிக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து PYQs வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ என்விரான்மெண்ட் அஸ் அ சப்ஜெக்ட் ஹோலாக வந்து 15 கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் இதில் வந்து கான்செப்சுவல் கொஸ்டினும் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டினும் ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். இதில் கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்றது ஒவ்வொரு வருஷங்களுக்கும் மாறும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டிட்டர்மைண்டாக இதில் வந்து 60%, இதில் 40% எதுவும் சொல்ல முடியாது. ஸோ ரெண்டு விஷயத்துலையும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே மேம், நான் கான்செப்ட் நல்லா படிச்சிடுறேன் அப்படின்னா ஓகே. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைன்னா நம்ம கான்செப்டை தெரிஞ்சும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் 2 ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறாங்க, 3 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது கான்செப்ட் கிளாரிட்டி மட்டும் இருக்கக்கூடாது, ஃபேக்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏஷியாட்டிக் வைல்டு டைகர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அது ஃபேக்ட். ஏஷியாட்டிக் வைல்டு டைகர் எந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் இருக்குன்றது கான்செப்ட். ஸோ ரெண்டுமே தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஏஷியாட்டிக் வைல்டு டைகரை பற்றி ஹோல்சமாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நீங்கள் ஒரு கிளாரிட்டியாக நீங்கள் படித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் வர கான்செப்ட்ஸை இப்போ வரைக்கும், அதாவது ஒரு 12 மாதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த 12 months வந்து பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் ஏப்ரல்னா த லாஸ்ட் இயர் ஏப்ரல் 2024 ஏப்ரல் 2025 கம்பைலேஷனை வந்து நீங்கள் நிச்சயமாக படிக்கணும். அது நீங்கள் டெய்லியாக படித்தாலும் சரி, மந்த்லியாக படித்தாலும் சரி, இயர்லியாக படித்தாலும் சரி. பட் இந்த ஃபேக்டை எப்படி மேம் நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, யூ ஹாவ் டு யூஸ் சம் டெக்னிக்ஸ். என்ன டெக்னிக்ஸ்? நீங்கள் வந்து அதை எழுதி வச்சு நீங்கள் வந்து இதை ஒரு வாலில் பேஸ்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேள்வியாக கேட்க சொல்லலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணாலே ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். இல்லைனா நீங்கள் அந்த ஸ்டேட் அனிமல்ஸை வந்து நீங்கள் ஒரு டயக்ராம் போட்டு அழகாக வந்து நீங்கள் எழுதி, இப்போ மகாராஷ்டிராவில் இதுதான் ஸ்டேட் அனிமல், இது தமிழ்நாட்டில் இதுதான் ஸ்டேட் அனிமல்னு ஒரு அழகாக ஒரு டயக்ராம் போட்டு, ஒரு மேப் மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் லைக் ஃப்ளாஷ் கார்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் ஆஃப் ரிமெம்பரிங் இருக்குது. இதெல்லாம் வச்சு நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் வந்து படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா அண்ட் நிறைய கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுங்கள். அண்ட் PYQs வச்சு என்ன மாதிரி பேட்டர்னில் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. This is all will help you in the environment and we will see more in the next video. Thank you.